கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த இயற்கையின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக இந்த இயற்கை அழகான பூக்களை, அழகான மரம், செடி, கொடிகளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே அவர் படைத்த படைப்புகளை பார்க்கும் பொழுது நாம் துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இயற்கையான அழகான, யாராலும் அதை வளர்க்க முடியாத அளவுக்கு தேவன் அற்புதமாய் அழகான ஒரு செடி, கொடி, மரங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார், புஷ்பங்களை படைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் பார்க்கிறப்போ நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். தேவன் நம்மை படைத்தார். எதற்காக படைத்தார் என்றால் இவைகளெல்லாம் கண்டு படைத்தவரை துதிக்கும்படியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க, ஒரு காட்டுலயோ அல்லது ஒரு இடத்துலயோ ஒரு செடி வளருகிறது என்றால் அந்த செடி அழகாக வளர்க்கிறார். அதற்கு யாரும் தண்ணி ஊற்றுவதில்லை, அதற்கு யாரும் அதை பராமரிப்பதில்லை. ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு நீர் ஊற்றுகிறார், அவைகளுக்கு வேண்டிய எல்லா சத்துள்ள காரியங்களையும் அவர் செய்கிறார். இந்த அழகான மரங்களை, இந்த புஷ்பங்களை பார்க்கும் பொழுது காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த புஷ்பங்களை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாய் படைச்சிருக்கிறார் பாருங்க. இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அருமையா ரெட் கலர்ல, ரோஸ் கலர்ல, அப்படி அழகழகா விதவிதமாய் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்புகளை நினைக்கும் பொழுது அவர் யாரும் துதிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, இதெல்லாம் படைத்தவரை விட்டுறாங்க, படைத்த அந்த படைப்பை மட்டும் வணங்குறாங்க. ஆனா அந்த படைத்தவர் எவ்வளவு விசேஷித்தவர், இந்த படைத்தவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவங்க ருசி பார்ப்பதில்லை. ஆகையினாலே படைத்தவரை ருசி பார்த்து பாருங்க. அவர் அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த ஆக்ராவுக்கு வந்திருக்கிறோம். இந்த தாஜ்மஹாலுக்கு பின்புறத்துல தான் நாங்க இருக்கிறோம். இந்த பின்புறத்துல பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரிகிறது. ஏற்கனவே என்னுடைய கணவர் செய்தியில சொன்னது போல அந்த தாஜ்மஹால் ஷாஜகான் மும்தாஜ் தன் மனைவிக்காக அழகான அந்த மாளிகை கட்டி இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நேசிக்கிற நமக்கு பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய மாளிகையை உண்டாக்கி இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இப்பேற்பட்ட உலகத்துல இப்பேற்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். உலகத்துல எப்படி இருக்குதுன்னா பரலோகத்துல ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகான மாளிகைகளை வைத்திருப்பார் பாருங்க. ஆகையினால் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருக்கு ஆண்டவரே, இவ்வளவு அழகான படைப்புகளை படைச்சிருக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு நல்லவர்னு சொல்லி அவர் ருசி பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமா இருக்குது. அருமையானவர்களே, யமுனை நதி பக்கத்துல இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு. நிறைய பேரு இங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க, இயற்கையை ரசிக்கிறாங்க. இயற்கையை ரசிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. இயற்கையை மட்டும் ரசித்து விட்டு போய்விடுவது அல்ல, அந்த இயற்கையை படைத்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ஒவ்வொரு நாள் நாம் பார்க்கணும். அவர் எவ்வளவு அழகா நேர்த்தியா படிச்சிருக்கிறார் பாருங்க. இந்த மரம், செடி, கொடி இல்லைன்னா நமக்கு காத்து கிடைக்காது. போன முறையெல்லாம் அந்த கொரோனா வந்த பிறகு ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அழகான இயற்கையான ஒரு ஆக்சிஜன் நமக்கு தருகிறாரு. இப்படி மரம், செடி, கொடிலாம் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, காற்று வசதி இருக்காது. ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், இவைகளெல்லாம் பார்க்கிறப்போ நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. நிறைய பேர் இப்படி எல்லாம் ரசிக்காம, இயற்கையை ரசிக்காம, அந்த இயற்கையை படைத்த ஆண்டவரை துதிக்காமல் இருக்கிறதுனாலதான் ரொம்ப மனசுல பாதிப்பு உள்ளவர்களா இருக்காங்க. ஆனால் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அதனால அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த புஷ்பத்தை பார்க்கிறப்பெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அழகா படிச்சிருக்கிறார் பாருங்க. இவைகளை காட்டில் நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவைகள் நூற்கிறதும் இல்லை. அதாவது ஒவ்வொரு புஷ்பங்களும் அவ்வளவு அழகாய் தேவன் அருமையாய் படைச்சிருக்கிறார். விதவிதமான பூக்கள், இதெல்லாம் நம்ம வீட்டாண்ட நட்டா கூட சரியா வராது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவ்வளவு அழகான பூக்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ரொம்ப அருமையா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. என்னதான் வெயில் அடிச்சாலும் இந்த இடத்துல நல்ல வெயில் காயுது. ஆனாலும் இந்த இயற்கையை பாக்குறப்போ அந்த வெயிலுடைய கொடுமையெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வந்த பிறகு நிறைய பேரு இந்தி சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இயேசு பற்றி கொஞ்சம் சொன்னோம், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க போனாலும் நம்முடைய கடமையை நம்ம செய்யணும். அதாவது சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம இயேசுவை பற்றி அறிவிச்சிடணும். உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதிங்க. இது ஏதோ இவங்க போனாங்க அதனால தான் இப்படி எடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க வந்ததுனால
இது உங்களுக்கு எடுக்கிறோம். இந்த இயற்கையை பாருங்க, சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே கர்த்தரை ருசி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இயற்கையெல்லாம் பார்க்கிறப்ப ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு அதிசயமான காரியங்களை செஞ்சிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இவைகளை பார்க்கலாம் நீர் எங்களை விசேஷ திரளாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உங்களுடைய கணக்குகளை நினைக்க ஆண்டவரே, நீர் படைத்தவரை நாங்கள் விட்டு விடாதபடி உண்மையே நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுது. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.